ஹே ஆல், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் யாருமே இல்லை, ஹோம் அலோன் டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டான vlog தான். பட் ஸ்டில் ப்ரொடக்டிவான vlog. இல்லை, இப்படி கூட சொல்லலாம், ரெண்டுமே மிக்ஸ்டாக கூட சொல்லலாம். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. இந்த vlog வந்து ரொம்ப ரிலாக்ஸான vlog, பட் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யாருக்கும் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு. அதனாலே நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்ச பனியார சட்டி அண்ட் வந்து அந்த கடாய், அது ரெண்டுத்தையும் நான் வந்து எப்படி சீசன் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு கப்பில் வந்து கொஞ்சோண்டு கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம், மேபி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பனியார சட்டி வந்து கம்ப்ளீட்லி அன்சீசனுக்கு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும். அண்ட் இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி பண்ணது தான், பட் ஸ்டில் நம்ம வந்து பேசிக் சீசனிங் பண்ணணும். அது கூட அந்த ஆயில் கூட நான் வந்து மஞ்சத்தூளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு திக் ஃபர்ஸ்ட் கோட் இல்லையா, அதனால நல்ல திக்கான கோட்டிங்காக நான் போட போகிறேன். இந்த ஆயில் வந்து இந்த சட்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் அண்ட் பின்னாடியும் அப்ளை பண்ணுறேன். இதை நம்ம வந்து ஒரு 7 days வந்து ரிப்பீட் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம வாஷ் பண்ணி இதை அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ அப்ளை பண்ணி வைக்கிறோம் இல்லையா, டே 2ல் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு கோட்டிங் போடணும். அதே மாதிரி டே 7 வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இது ரொம்ப பெரிய சீசனிங் ப்ராசஸ் தான், பட் ஒன் டைம் பண்ணிட்டோன்னா அது வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வரும். இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். ஆனால் டிரெக்ட் சன்லைட் கிடையாதுங்க, கொஞ்சம் சன்லைட் அது மேலே படுற மாதிரி வைக்கணும். அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கட்டும். நெக்ஸ்ட் டே தான் அதுக்கான வேலை. ஸோ அது வரைக்கும் அங்கே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மணி பிளான்ஸ்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் மாற்ற போகிறேன். ஒரு சிலதெல்லாம் அழுகிடுச்சு, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். தேவையான மணி பிளான்ஸ்லாம் கட் பண்ணிடலாம், தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடலாம். அண்ட் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி மணி பிளான் தான் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வந்து ஈஸியாக ப்ராபகேட் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம ஆர்டிஃபிஷியல் க்ரீன்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக நம்ம வந்து மணி பிளான்ட்டாக வந்து கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணால் வீடும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். மணி பிளான்ட் மட்டும் ப்ராபகேட் பண்ணதில்லைங்க, ஜேட் அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். அதுக்கு அவ்வளோவா வெயில் தேவைப்படாது, வென்டிலேஷன் பாத்ரூமில் கூட நம்ம வைக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒன்று தான் வாங்குவேன், அதை வச்சு தான் நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணது. எனக்கு வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் வந்து ஒன்று தான் வாங்கினேன், அது கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அது ஒரே ஒரு லீஃப் தான் மிஞ்சிச்சு. அதை நான் ப்ராபகேட் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஒரு 12 ஸ்னேக் பிளான்ட் என்கிட்ட இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி ப்ராபகேட் பண்ணி நான் வந்து பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு கொடுப்பேன், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்பேன். என்ன சொல்ல வரேன்னா, பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் மணி பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரி சொம்பு நம்மக்கு வந்து நிறையா கிடைக்கும். நம்ம பால் குடம் அந்த மாதிரி எதுனா எடுத்தால் ஒரு சின்ன இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கும். இது வந்து பிராஸ். இது வந்து இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அது உப்பு பட்டு அந்த பாட்டில் வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. அதனால இதை நான் வந்து ஒரு டெக்கார் பீஸாக இதை நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் அந்த பாட்டிலை வச்சுட்டு மணி பிளான்ட் வைக்கிறேன். இது பார்க்கவும் அழகாக இருக்குது அண்ட் அந்த உப்பு கரையும் மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எதனா நீங்கள் ரீயூஸ் பண்ண முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும். ஏன்னா இன்றைக்கி யாருமே இல்லையா, ஸோ அப்பப்போ எனக்கு மன்ச் பண்ண எதுனா வேணும். ஸோ நான் ஜங்க் போகாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த ஃப்ளாக் சீட், பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட் இது எல்லாத்தையும் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நமக்கு எதனா வாயில் போட்டு மெல்லணும் தோணுச்சுன்னா இதை ஜஸ்ட் ஒரு கைப்பிடி இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியும் கூட, போக வர லைட்டாக மன்ச் பண்ணிக்கலாங்க, தப்பு கிடையாது. இது மாதிரி நம்ம நட்ஸ் இல்லைனா வறுத்த வேர்க்கடலை, அப்படி இல்லைனா மக்கானா, அப்புறம் மசாலா பொரி, இந்த மாதிரிலாம் கூட நம்ம மன்ச் பண்ணுறதுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அதுவும் நல்ல ஸ்நாக்ஸ். எப்போயாவது எதுவுமே இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தோணும் போது இது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு க்ரன்ச்சி ஆற வரைக்கும் வறுத்துட்டு நான் அது வந்து ஆற விட போகிறேன். அது பாட்டுக்கு ஆறிட்டுருக்க கேப்பில் நான் வந்து ஒரு தொக்கு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் பெருசாக சமைக்க போகிறது இல்லைங்க, இவ்வளோ தான் என்னோடய லன்ச். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக் இதை போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் புதினா இதெல்லாமே என்கிட்ட எக்ஸஸாக இருந்துச்சு, அதெல்லாமே நான் போட்டு வறுத்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நான் போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலோட ஒரு கொஞ்சோண்டு புளி மட்டும் வச்சு சேர்த்து நம்ம அரைச்சோன்னா ஒரு க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 daysக்கு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த சட்னி அரைச்சோம் இல்லையா, அதை வந்து தாளிச்சிடலாம். நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், அது கூட கடுகு போட்டுட்டு அந்த சட்னியை தாளித்து நான் வச்சிடுறேன்.
இந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்மில் வச்சு வதக்கிடலாம். எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வதக்க விடணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாது. அண்ட் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது வதங்கிட்டுருக்க கேப்பில் நான் வந்து வறுத்த சீட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து நம்ம எவ்ரி வீக் கூட ஒரு வீக் கூட தங்காதுங்க, காலி ஆகிடும். சீக்கிரமே காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. ஸோ வந்து காலி ஆகிடும். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங் அப்படி இருந்துச்சுன்னா இதை வறுத்தீங்கல்ல, இதை நல்லா பொடிச்சு நீங்கள் நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் என்னோடய வந்து ஸ்நாக்கிங் கார்னர், மன்ச்சிங் கார்னர் கூட வச்சுக்கலாம். எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ கண்ணுக்கு விசிபிளாக பார்க்குற இடத்துல நான் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தது, மஜ்ஜிகச்சாருன்னு இது பேர். இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் எனக்கு பெருசாக சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை செய்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இதோட இது தேவை. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அந்த 1 கப்புக்கு 1 கப் வந்து தண்ணி எடுத்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தனியாக. வந்து தாளித்த தயிர்னு சொல்லுவோம்ல, இது வந்து தாளித்த மோர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் நாட் மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கடாயில் ஆஸ் யூஷுவல் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். தென் அது கூட கடுகு அண்ட் சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னே நான் வந்து இப்போது அந்த கருவேப்பிலை, ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. அது ஜஸ்ட் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் பச்சையாக இருந்தால் கூட ஓகே தான். ஜஸ்ட் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். 2-3 மினிட்ஸ் வதக்கினோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸ் பண்ணி வச்ச மோர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுடணும். அவ்வளோதான். வேணும்னா வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க ரெசிபி. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தோணலை, பட் லைட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிடணுன்னா இதை சாப்பிட்லாம். அண்ட் எனக்கு ஒரு நல்ல லஞ்சுங்க இன்றைக்கி. நான் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக குக்கிங்கும் இல்லை. அண்ட் ரொம்ப நாளாக பெண்டிங் வந்து இந்த பெருங்காயம், இதையும் பண்ணி முடிச்சிடலான்னு நான் காலையிலே பண்ணுறேன். அண்ட் இது நான் ஏஞ்சது வந்து 6:30க்கு ஏஞ்சிட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 10 ஆகிடுச்சு. பட் அவ்வளோதான். எனக்கு அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை. நான் பேக் டு பேக் வந்து மூவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி சும்மாவே இருக்கிறதும் ஒரு சுகம்தான் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். இந்த பெருங்காயம் என்ன பண்ணுறேன்னா நல்லா பொரிச்சு, கட்டி பெருங்காயம் இது வந்து நல்லா பொரியணும். ஸோ தட் பல்ஜி ஆகிடும். இது நல்ல பல்ஜி ஆன அப்புறம் நல்லா குத்தி பாருங்கள், அது வந்து ஈஸியாக உடையும். அப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா என்கிட்ட பெருங்காயம் காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பெண்டிங் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுருவேன். இந்த மாதிரி ஹோம் அலோன் டே கிடச்சிச்சின்னா நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவ் அண்ட் நிறைய ரிலாக்ஸிங்காக இருந்தேன். பட் மோஸ்ட்லி வந்து ரிலாக்ஸிங்காக தாங்க இருப்பேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி 3 வேலையும் சாப்பிட்டுட்ருப்பேன் அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி சான்ஸ்லாம் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும். பட் கிடச்சா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.